நாட்டில் மாணவர்களிடையே ஆங்கில புலமையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை முடுக்கிவிடுமாறு பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கல்வி அமைச்சை வலியுறுத்தியுள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் ஆங்கில மொழி நாட்டிற்கு மிக முக்கியமானது என்று தெரிவித்தார். ஆங்கில புலமையின் அளவு இந்த நாட்டிற்கு முக்கியமானது என்றும் கல்வி அமைச்சு இதனை மேம்படுத்த அதிகமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் சீன, தமிழ், அரபு அல்லது பிரெஞ்சு போன்ற பிற மொழிகளிலும் சிறந்து விளங்குவதற்கு மலேசியர்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மறைந்த மாணவி ஜாரா கைரினா மகாதீர் படித்த எஸ்எம்கே அகமா துண்டத்தோ முஸ்தபா பள்ளியின் முதல்வருடன் தன்னை தொடர்பு படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடே காவல்துறை மற்றும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான எம்சிஎம்சியிடம் புகார் அளித்துள்ளார். முகநூல் பதிவில் இது போன்ற ஊகங்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஃபத்லினா அனைவரையும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஜாராவின் குடும்பத்திற்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சட்ட நடவடிக்கையும் தொடரப்படும் என்றும் இது அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். அமைச்சரும் பள்ளியின் முதல்வரும் உறவினர்கள் என்றும் அவர்களின் தாய்மார்கள் சகோதரிகள் என்றும் கூறிய ஒரு இணையவாசியின் கருத்துகளின் ஸ்கிரீன்ஷாட்டை ஃபத்லினா சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். 13 வயதான ஜாரா கடந்த ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு சபாவின் பப்பாரில் உள்ள பள்ளி விடுதியின் 3வது மாடியில் இருந்து விழுந்ததாக கூறப்படும் பின்னர் மயக்கமடைந்து காணப்பட்டார். மறுநாள் மருத்துவமனையில் அவர் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. தனக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் கூற்றுகளை சர்ச்சைக்குரிய சமய போதகர் டாக்டர் ஜாகிர் நாயக் மறுத்துள்ளார். இந்த கூற்றுகளில் எந்த உண்மையும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் நாயக் தனது வழக்கறிஞர் அக்பர்டின் அப்துல் காதிர் மூலம் இந்த கூற்றுகளை நிராகரித்துள்ளார். தனக்கு இந்த கொடிய நோய் இருப்பது கண்டறியப்பட்டு தற்போது கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படும் கூற்றுகளுக்கு பதிலளித்து வந்த நிலையில் பொறுப்பற்ற நபர்களால் பரப்பப்படும் வெறுப்பு பேச்சு இது என்று நாயக் இந்த கூற்றுகளை விவரித்ததாக அக்பர்டின் கூறினார். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு இந்த குற்றவாளிகளின் பின்னணியை அவர் இப்போது சரிபார்த்து வருவதாக கூறினார். தனித்தனியாக நாயக்கின் புகழ் காரணமாக அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க இது போன்ற கூற்றுகள் முழக்கமிடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மலேசியாவுக்கு வருவது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வருவதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். புடின் தம்மை பெய்ஜிங்கில் சந்தித்த நிலையில் அவர் மலேசியா வருவதை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறியதாக அன்வார் ஆம்பேங்கின் 50வது ஆண்டு விழாவில் தெரிவித்தார். இருப்பினும் புடினின் உத்தேச வருகைக்கான காலக்கெடுவை அன்வார் தெரிவிக்கவில்லை. இரண்டாம் உலகப் போரின் 80வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் சீனாவின் வெற்றி தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள இம்மாத தொடக்கத்தில் பெய்ஜிங்கில் உலக தலைவர்களில் அன்வாரும் புடினும் இருந்தனர். மே மாதம் மாஸ்கோவிற்கு விஜயம் செய்த போது அன்வார் புடினை சந்தித்தார். அப்போது அவர் ரஷ்யாவை மலேசியாவின் சிறந்த நண்பர் என்று வர்ணித்தார். கடந்த செப்டம்பரில் அன்வார் ரஷ்யாவுக்கும் விஜயம் செய்தார். 2003இல் 2 முறை மற்றும் 2005இல் 1 முறை என புடின் 3 முறை மலேசியாவிற்கு விஜயம் செய்துள்ளார். பெரிக்காத்தான் நேஷனல் ஒரு வலிமை மிக்க கூட்டணியாக மாறக்கூடிய சாத்தியங்கள் அதிகரித்து வருவதாக பெசாத்து கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்காத கட்சிகளினால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஐக்கிய எதிர்க்கட்சி முன்னணியில் மேலும் சில கட்சிகள் இணையக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறு கோரும் ஒரு கடிதத்தை தாம் பெற்றிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து அம்முன்னணியில் 14 கட்சிகள் உறுப்பியம் பெறும் என்றும் எதிர்பார்க்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலாவது அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் 12 கட்சிகள் கலந்து கொண்டன. மிக முக்கியமான ஒரு அரசியல் கொள்கையை தாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். குவந்தான் ஜலான் மக்கோத்தாவில் உள்ள ஒரு பழைய 2 மாடி கட்டிடத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் பல கடைகள் எரிந்து நாசமாகின. இது தொடர்பாக இரவு 8:46 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் டத்தோ முகமது ரசாம் தாஜா ரஹீம் தெரிவித்தார். இரவு 10:30 மணி நிலவரப்படி தரைத்தளத்தில் உள்ள ஒரு கம்பளம் மற்றும் சட்டக்கடை 90 விழுக்காடு எரிந்து நாசமானது. மேல் தளத்தில் உள்ள ஒரு சங்க அலுவலகத்திலும் பாதிக்கப்பட்ட மற்றொரு கடையிலும் தீ பாதிப்பை ஏற்படுத்தியதாக அவர் கூறினார். எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணமும் மதிப்பிடப்பட்ட இழப்புகளும் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று அவர் கூறினார்.
குவாந்தான், தமான், தாஸ், இந்திரா மகோத்தா மற்றும் கெப்போங் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தீ அணைப்பு வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். இரவு 10:50 மணி வரை முழுமையாக அணைக்கப்படாத தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அருகிலுள்ள கட்டிடங்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. பார்வையாளர்கள் மெதுவாக சென்றதால் இச்சம்பவம் போக்குவரத்து நெரிசலையும் ஏற்படுத்தியது. இதனால் போலீசார் அந்த பகுதியை கட்டுப்படுத்தினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.